கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி என்று. மாணிக்கவாசகர் அவர் உலகியலுக்காக பயணம் செய்து போய்கொண்டிருந்த போது அவரை தன் மீது ஆர்வத்தை திருப்பி தன் பக்கம் அவரை ஈர்த்து தன்னுடைய கண்ணால் நெற்றிக் கண்ணால் அவருக்கு ஞான ஒளியை பாய்ச்சி அவரை தனக்கு ஆட்கொள்ள செய்திருக்கார் பார்த்தீர்களா? அதை வந்து எய்தி என்று சொல்லுகிறார். இந்த இடத்தில் என்ன பொருள் என்றால், மாணிக்கவாசகர் அவரை தேடிக்கொண்டு போகவில்லை. இவர் சென்றவரை அவர் சென்று பற்றி இருக்கிறார். ஐம்புலன்களிலே இந்த கண்ணுக்கென்று தனியான ஒரு குணம் உண்டு. மற்ற புலன்கள் எல்லாம் ஏதாவது ஒரு வாசனையோ அல்லது ஒலியோ வந்து கேட்டால்தான் காதுக்கு விழும். ஏதாவது ஒரு சுவையான உணவை சாப்பிட்டால்தான் நாவுக்கு அந்த ருசி தெரியும். ஆனால் கண் மட்டும்தான் சென்று பற்றக்கூடிய ஒரு உறுப்பு. நம்ம தூரத்துல யாராவது போனால் கூட இங்கிருந்து நம்முடைய பார்வை அங்கே போய் அதோ தூரத்தில் ஒரு யானை போகிறது, ஒரு குதிரை போகிறது, அல்லது இவர்கள் நடக்கிறார்கள், அல்லது இன்ன காட்சி தெரிகிறது என்பதை கண் மற்றும் சென்று பற்றக்கூடிய ஒரு உறுப்பாக இருக்கிறது. அதனால்தான் கண்ணுதலான் கண் கருணை கண்காட்ட வந்தெய்தி என்று அந்த கண் இவரை வந்து சென்று பற்றி இழுத்து கொண்டு வந்து ஆட்கொண்டிருக்கிறது என்பதனை இவ்வளவு நுணுக்கமாக மாணிக்கவாசகர் நமக்கு பதிவு செய்கிறார்.